அஸ்ஸலாமுஅலைக்கும் ரீசா ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னா ரொம்ப பெரிய ஆஹாவோ ரெசிபி இல்லை, பட் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டஃப்டு கார்லிக் அண்ட் சிக்கன் சப்பாத்தி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, சிக்கன், வெங்காயம், அதுக்கப்புறம் கேப்சிகம், அப்புறம் மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எண்ணெயில் கொஞ்சோண்டு கார்லிக்கை அரைச்சி சேர்த்துருக்கிறேன். ஒரு பேனில் நம்ம ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டார் அனீஸை நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இப்போ ஸ்டஃபிங்கை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம சாட்டே பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இப்போ ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் ஆட் பண்ணிட வேண்டியது தான். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாட்டே பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு ஜீரகத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த கேப்சிகம் சிக்கனை ஒரு சாஃப்டன் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கீரை ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏற்கனவே சப்பாத்தி மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம நார்மலாக அது பண்ணுற மாதிரி தான் செஞ்சுக்க வேண்டியது. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவில் நான் இந்த ஆயிலும் கார்லிக்கும் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டஃபிங்கை வச்சிட வேண்டியது தான். ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி கார்லிக் அரைச்சி வைக்க முடியலன்னா நீங்கள் பொடிசாக கார்லிக்கை நறுக்கி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நார்மலாக எப்போதும் சப்பாத்தி ஷேப்பில் இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த கார்லிக் ப்ரெட் அந்த ஷேப்பில் செஞ்சுருக்கிறேன். ஸோ நம்ம நார்மல் சப்பாத்தி ஷேப்லேயும் செய்யலாம். ஸோ இந்த ஷேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலேயும் அதே மாதிரி கார்லிக் ஆயிலை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம அப்படியே நம்ம தவாவில் போட்டு வாட்டி எடுத்துட்டால் நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துல்கிஃபில்காக ஒரு 2 சப்பாத்தி நல்லா சீஸ் போட்டு செஞ்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃப்டு கார்லிக் சிக்கன் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், ரொம்பலாம் ரஃப்பாலாம் இருக்காது. நீங்கள் மைதாவில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெல்த் வைஸ்னால் ஓகே, சப்பாத்தியை நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாம்.
ஸோ பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுண்டு, ஹார்டாலாம் இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்டஃபிங்குமே வந்து ஈச் பைட்டுக்கு சிக்கன் கிடைக்கிற அளவுக்கு ஸ்டஃபிங் இருக்குது. கொஞ்சம் சூடாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு நான் வந்து அந்த சீஸி சப்பாத்தியை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ சீஸி சப்பாத்தியை வந்து இப்போது நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ எம்மி அண்ட் சீஸியாக இருக்குது. கிட்ஸுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ என்னால் வந்து டக்குன்னு இப்படி எடுத்து காட்ட முடியல. பட் செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இதுவும் சிக்கன்டே இல்லை, நீங்கள் வந்து வெஜிடபிள் கூட ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, உங்களுக்கு என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரீசா விலாகுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.